சபரிமலை எதற்கு செல்கிறார்கள் தெரியுமா? சிவன் மற்றும் விநாயகர் ஐயப்பன் மாலை அணிந்து பயணம் செய்தார்கள். நடக்கும்போது சிவபெருமான் விநாயகரிடம் சபரிமலை பயணம் எதற்கு செல்கிறோம் என்று கூற ஆரம்பிக்கிற பயணம் முதலில் எரிமலை என்ற இடத்தில் பக்தர்கள் வருவார்கள். இங்கு ஐயப்ப சாமி நண்பரான பாபசாமி உள்ளது. பக்தர்கள் அனைவரும் பாபசாமி வணங்குவார்கள். எரிமலையின் முக்கியமான விஷயம் வேட்டை கொள்ளுங்கள். அவர்கள் மனதில் உள்ள வழியை மறந்து ஐயரை நினைத்து நடனம் ஆடுவார்கள். பெரிய கன்னிசாமியிடம் ஒரு கொம்பை கொடுத்து பயணம் மேற்கொள்வார்கள். காலை கண்டி என்ற இடம் வரும். இங்கு ஐயப்பன் ஈசை என்ற அரக்கியை வதம் செய்தார். அதன் பிறகு பக்தர்கள் அழுத நதியில் தானம் செய்து மூழ்கி அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து கல்லிடம் கொண்டு அந்த இடத்தில் மகிழ்ச்சி சமாதி இருக்கும் இடத்தில் அந்த கல்லை போடுவார்கள். பிறகு பம்பை நதியில் துணியை நீராடுவார்கள். இந்த நதியில் குளித்தால் பக்தர்கள் பாவங்கள் தீர்ந்து மாற்றம் கிட்டும் என்ற நம்பிக்கை. நீராடிவிட்டு நதியில் உள்ள கிரகத்தை பூஜிப்பார்கள். அது விநாயகர் விக்கிரகம் விபூதியை தலையில் வைத்துக் கொண்டு ஐயப்பன் மலை மீது ஏறுவார்கள். சாரங்கொட்டி என்ற இடத்தில் கன்னிச்சாமி கையில் இருக்கும் அந்த கொம்பைக்கு ஒரு மரத்தில் சொருவார்கள். பிறகு தெய்வீக 18ஆம் ஏறி ஐயப்பன் சன்னதி வந்தடைவார்கள். ஆறுலை முழுமையாக பெற்று சந்தோஷம் பாடுவார்கள் என்று சிவபெருமான் விநாயகர். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.